என்னல ஊர் ஃபுல்லா போஸ்ட் ஓட்டியும் இன்னும் ஒரு பயலும் கூப்பிடல, ஒரு தகவலும் தெரியலன்னா என்னல அர்த்தம்? அண்ணே விளங்காத பயிலுவ கால் பண்றானுங்கண்ணே, பண்ணி என்கிட்டயே கேக்குறானுங்க. என்னப்பா காணாம போயிட்டாரே, என்ன ஆச்சுன்னு என்கிட்டயே விசாரிக்கிறானுங்க. எனக்கும் நேரம் ஆக ஆக நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுது சண்முகம். வேற ஏதாவது வழியில அப்பாவை கண்டுபிடிக்க எதுவும் முயற்சி பண்ணுவோம்ப்பா. எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியலையல. வேணா மறுபடியும் ஊர் ஃபுல்லா ஒரு வாட்டி தேடி பாப்போமா? ஏன்பா, ஏற்கனவே 3 தடவை செந்தூர் முழுக்க தேடியாச்சு. ராத்திரி நேரம் வேற, எங்கன்னு போய் தேடுறது? இல்ல ஒரு நாள் முழுக்க அவர் சாப்பிடாம கொள்ளாம என்னல செய்வாரு? என்ன பண்ணி ஏதாவது தகவல் வந்துச்சா? நீதான் ஏதாவது தகவலோட வருவேன்னு நினைச்சேன். உனக்கும் எதுவும் கிடைக்கலையா? இல்லையே, ஒட்டுமொத்த டிஸ்ட்ரிக்ட் போலீஸையும் அலர்ட் பண்ணி விட்டுருக்கேன். எல்லாரும் தேடுறாவ, சிக்க மாட்டேங்காரு. ஷார்வால், மதுரையில இருந்து தூத்துக்குடி வரைக்கும் எல்லா ஸ்டேஷனையும் அலர்ட் பண்ணியாச்சு. ஒரு இடத்துல இருந்தும் தகவல் வரல. ஏதோ தப்பா இருக்குன்னு தெரியுது. எனக்கு சரியா படல. இம்பட் நேரம் ஏதோ வழி தெரியாம போயிருப்பாருன்னு தான் நினைச்சிருந்தேன். இப்போ எனக்கே பயம் வருதுல. இவையால இப்படி அழுதுட்டே இருக்கா? அண்ணே, அப்பா வந்துடுங்க அண்ணே. அதுக்கு எதுவும் ஆயிருக்காது அண்ணே. இலக்கணி சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதுல. அப்பா நம்மளை விட்டு எங்க போயிடுவாரு? சும்மா கண்ணை கசைக்கிட்டு அப்பா வந்துருவாரு, அழாத. ஏன்பா சண்முகம், எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் மலை மாதிரி கலங்காம நிப்ப. இப்ப எதுக்குப்பா இப்படி இடிஞ்சு போய் நிக்குத? இல்லை, என்ன இருந்தாலும் பெத்த அப்பன்ல, அவருக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோன்னு பயமா இருக்குல்ல. எவ்வளவுதான் கோவமா இருந்தாலும் எங்களெல்லாம் விட்டுட்டு இருக்க மாட்டாருண்ணே. நிச்சயமா அவருக்கு ஏதோ தப்பா நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாண்டி, ஒவ்வொரு இடமா தேடினதெல்லாம் போதும். இனிமே கோயில் குளம் தேட ஆரம்பிக்கலாம். கடல் கரையில கூட போய் தேடு. மைனி, அப்பாக்கு எதுவும் ஆயிருக்காதல்ல மைனி? ஒண்ணும் ஆகாது. அப்பா எங்கப்பா போன எங்களை விட்டுட்டு? வேதனை அனுபவிக்கிற நாள் வந்துருச்சுல்ல வைஜெயந்தி? வந்துருச்சுமா. அந்த கிழவனுக்கு இன்னும் 10 நிமிஷமோ 15 நிமிஷம் தான் வாழ்க்கை. செத்துருமா. இப்பதான் என் நெஞ்சே ஆறுது. அவன் செத்ததும் என்ன பண்ண போறோம்? நல்ல கருப்பு புடவையை எடுத்து வைமா. நாளைக்கு நாங்க போய் துக்கம் விசாரிச்சுட்டு வரணும். நானும் அங்க வரேன். அவன் அப்பா மேல விழுந்து அந்த சண்முகம் புரண்டு அழறத நானும் பார்க்கணும். அப்போ 2 கருப்பு புடவையை எடுத்து வைங்கம்மா. சொல்லு குரு. மேடம், ஊரெல்லாம் அடங்கிருச்சு. தெருவில் நடமாட்டம்லாம் குறைஞ்சிருச்சு. எக்ஸிக்யூட் பண்ணிடலாங்களா? அதுக்காக தானே காத்துட்டு இருக்கேன். உடனே தொங்க விட்டுரு. ஓகே மேடம். இப்பதாமா அந்த வைகுண்டத்துக்கு தூக்கு தண்டனை கொடுக்க சொல்லி தீர்ப்பு சொல்லிருக்கேன். நீங்க என்னைய கட்டி வச்சு ஏன்டா இப்படி பண்றீங்க? விடுங்கடா நீயா, என்னால முடியலடா. சொன்னா கேளுங்கடா. பாருங்க, என் மகனை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஆமானே அவனை பார்த்து பயப்படுண்டா. வீணா அவன்கிட்ட வாங்கி கட்டிக்கிறாங்க. அவனுக்கு மட்டும் தெரிஞ்சது உசுறு இருக்கிறாரா ஒருத்தனுக்கும். அவுத்து விடுங்கடா நீயா. சார், அந்த ஆளு சாப்பிட மாட்டேங்கிறான் சார். இம்சை தாங்க முடியல. நீங்க வேற அடிக்க வேணாம்னு சொல்லிட்டீங்க. டேய், அடிச்சிடவே கூடாது. அப்பதான் ஒரிஜினல் சூசைட் மாதிரி தெரியும். நான் சொன்ன மாதிரி ஜாக்கிரதையா கொண்டு போய் அந்த இடத்துல தூக்குல தொங்க விட்டுறணும். சார், ஆளு நல்லா கரலா கட்ட மாதிரி இருக்கான் சார். கண்ட்ரோல் பண்றது கஷ்டம் சார். அதுக்கு தானே சரக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். நல்லா மூக்கு முட்டை ஊத்தி விடுங்க, அடங்கிடுவான்.
ம் சரிங்க சார். அப்படியே போதையிலே கொண்டு போய் தொங்க விட்டுருங்க. ஓகே சார். சரி அண்ணே வாணே. ஏய் சொல்றல்ல கேளுங்கடா. அவுத்துடுங்கடா, நீ என் பிள்ளை தேடுண்டா. ஏய் சொன்னா கேளுண்ணா, என் பிள்ளை எல்லாம் தேடுண்டா. அவுத்துடுங்கடா நீ. ஏய் சொன்னா கேளுங்கடா. ஏய் சொன்னா கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? நான் பாட்டுக்கு செவனேன்னு போயிருந்தேன். டேய் இப்போ நீ அவுத்துட போறீங்களான்னு. ஏய் அவுத்துடுங்கடா நீ. டேய் சொன்னா கேளுங்கடா. நான் வீட்டுக்கு போறேன்டா. என் மகனை பத்தி உங்களுக்கு தெரியாதுடா. அவன் பிரசிடென்டா. டேய் உங்களை நான் பார்த்தது கூட கிடையாதுடா. டேய் சும்மா இருக்க மாட்டேன். விட்றா, தலையை விட்றா. ஏய் புடிங்கடா. டேய் டேய் என்ன இப்படி பண்றீங்க? வயசு எனக்கு வயசு நான் சொன்னாங்க முடியலடா.